ஏய் கிட்ட வராதீங்க, சங்க எடுத்துருவேன். டேய் அவங்கள விட்டுரு. மரியாதையா உண்மையை சொல்லிட்டேனா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நாங்க பாத்துக்கிறோம். சொன்னா கேளுடா. ஏய் வேணாம்டா. போடா பின்னாடி. ஏய் எங்கட பொருள் இருக்கு, போட்டுருவேன். போடா. டேய் டேய் என்னடா வே? ஏய் சொல்லிட்டே இருக்கேன், போடா. சொன்னா கேளுடா. தேவையில்லாம நீ பிரச்சனையில மாட்டிக்காத. யார் உன்னை கடத்த சொன்னாங்கன்னு மட்டும் நீ சொல்லிடு. இந்த பார், அவங்கள ஒழுங்கா போக சொல்லு. இல்ல உன்னை கொண்டுட்டு போயிட்டே இருப்பேன். டேய் லேடிஸ் ஒண்ணும் பண்ணிடாத. டேய் கத்திக்கு லேடிஸ்லாம் ஒண்ணும் பார்க்க தெரியாது. எல்லாரையும் போடும், பாக்குறியா? டேய் 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 அவசரப்படாத, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம்டா, பொறுமையா இரு. பக்கத்துல வந்தா குத்திரிவன் பாத்துக்க. டேய் சொன்னா கேளுடா. நீ வேணா நீ. அவன் ஏதாவது செஞ்சிட போறான் நீ. அவனை விட்டுருவான் நீ, பயமா இருக்க நீ. சரி நாங்க பக்கத்துல வரல, உங்களை எதுவும் பண்ணிடாத, நாங்க போறோம். அப்படி வாங்க வழிக்கு. எல்லாம் பின்னாடி போங்க. ஓ ஓடா, தள்ளி போங்கடா. ஏசி சார் இங்க வாங்க. போடுங்க மேடம். விடக்கூடாது, போட்டுருவேன் பாத்துக்க. டேய் நீ தப்பிக்கவே முடியாது. தப்பிக்கணும்னு மட்டும் நினைச்ச போட்டுருவேன். என்ன பாக்குற? பொம்பளை தானே, என்ன செஞ்சிருவான்னு பாக்குறியா? கத்தி யாருனாலும் போட்டுரும் நீ தானே சொன்ன. போட்டா ஏய் வேணாம், சொல்றது கேளு, விட்டுரு. அவன் பொருளை வச்சு அவனையே போடுறதுங்கிறது இதுதான் போல. மரியாதையா உண்மைய சொல்லிடு. ஏதாவது ஏடா கூடமா பண்ணணும்னு நினைச்ச கொன்னுடுவேன் பாத்துக்கோ. செய்ய மாட்டேன்னு மட்டும் நினைக்காதடா. என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா அதான் தப்பிக்கிறதுக்காக கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். வா வந்து புடுறா. சீக்கிரம் வா. கத்தி கட்டி புறா 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 புடிடா. இருக்கீங்க? என்கிட்ட வம்பு வச்சுக்காதீங்கடா. டேய் எல்லாரும் எங்கடா இருக்கீங்க? முன்னாடி வாங்கடா, முன்னாடி வாங்கடா. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் என்னதுக்கு பிடிச்சு வச்சிருக்கீங்க? அது ஒண்ணு இல்லப்பா, இலை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அது வந்த உடனே உனக்கு தலவாழை இலைய விரிச்சு அதுல 7 வகை பொரியல் கூட்டலாம் வச்சு பாயாசம் ஊத்தி உங்களுக்கு பெரிய விருந்து வைக்க போறோம் சார். டேய் நீ வாய் மூடுடா. நான் உங்களை தானே கேட்டுட்டு இருக்கேன். சொல்லுமா, எதுக்குமா கூட்டு வந்து வச்சிருக்கீங்க? ஏய் என்னடா ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிற? எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு கேக்குறியே? நீ யார் கூட சேர்ந்து என்னெல்லாம் பண்ணன எங்களுக்கு நல்லாவே தெரியும். நானா? நான் என்ன பண்ணேன்? பாத்தீங்களா சக்தி, அதுக்குள்ள எப்படி எல்லாம் மாத்தி பேசுறான்னு? நான் எங்க மாத்தி பேசுனேன்? நீங்க தான் ஆளை மாத்தி கடத்திட்டு வந்திருக்கீங்க. சபாஷ், நீ மாத்தி பேசல, நாங்க தான் ஆளை மாத்தி கூட்டிட்டு வந்திருக்கோம். நாங்க ஏன் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கோம்னு உனக்கு தெரியாதா? அததானே நானும் கேட்டுட்டு இருக்கேன். சொன்னதானே தெரியும். ஏய் என்ன திமிரா பேசுற? ஒண்ணு பண்ண மாட்டேன்னு மட்டும் நினைக்காத. வக்கீல் மேடம், எனக்கும் சட்டம் தெரியும். எனக்கு கடத்திட்டு வந்து வச்சிருக்கீங்களே, அது தப்பு இல்லையா? சி, சட்டம் பேசுற மூஞ்சிய பாரு. எதுக்கு எங்களை பார்த்தது ஓட பார்த்த? அத முதல்ல சொல்லு. நானா? நான் எங்க ஓடுனேன்? டேய் எங்களை பார்த்து பயந்து ஓடுன முதல்ல அப்படியே நீதான்டா. டேய் கடைசி ரவுடியும் நீந்தான்டா. டேய் சொல்றா, எதுக்கு எங்களை பார்த்து ஓடுன? அது 4 பேர் சேர்ந்து துரத்துனா ஓடாம என்ன செய்வாங்க? ஏய் என்ன நக்கலா? மரியாதையா சொல்லிடு. உங்களை 4 பேர் சேர்ந்து துரத்துனா நீங்க ஓட மாட்டீங்களா? என்னடா காது ஒய்யுங்குதா? டேய் கிரி, ஆப்போசிட் சைடு அவுட்னு நினைக்கிறேன்டா. டேய் இப்ப சொல்லு, எதுக்காக ஓடுன? சரி, பிரியாவை என்ன செஞ்ச? பிரியாவா? யார் அது? செத்து போனாலே பிரியா. பிரியாவா? பிரியா எனக்கு யாருன்னே தெரியாது. ஏய்
யாருன்னு உனக்கு தெரியாது? சொல்லுடா, சொல்லு. தெரியாது? நம்ம அன்னைக்கு என்ன பவர் பாத்தியாடா? ஏங்க, எனக்கு சத்தியமா எதுவுமே தெரியாதுங்க. கும்பலா சேர்ந்து என்ன கொல்ல பாக்குறீங்களா? இங்க பாரு, உனக்கும் இதுக்கும் நேரடியா எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ அம்புதான். உன்னை ஏத்தி விட்டது யாருன்னு சொல்லிட்டா நீ எந்த சேதாரமும் இல்லாம வெளியில போவ. இல்லன்னு வெச்சுக்கோ. என்னை யாரும் ஏவி விடல. எனக்கு எதுவுமே தெரியாது. சக்தி, நமக்கு இதுக்கு டைம் இல்ல. இவன்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. வேலையை முடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் வாங்க. நானும் சொல்லுவான் தான் எதிர்பார்த்தேன். இவன் சொல்ற மாதிரியே தெரியல. எவ்வளவு திமிரு பாத்தியா இவனுக்கு? ஏய், அது எடுறா. என்ன ஊசினா பயந்துருவோமா? இதே மாதிரி எத்தனை ஊசி போட்டாலும் நான் மயங்க மாட்டேன். 2 ஃபுல் அடிச்சாலும் கில்லி மாதிரி நான் மயங்காம இருப்பேன். டேய், மயக்க ஊசின்னு உனக்கு யாரா சொன்னா ராஜா? டேய், இது விஷ குப்பிடா ரவுடி பயல. என்ன ஜோக் காட்டுறீங்களா? வேணா நானே கிச்சு கிச்சு காட்டிக்கவா? அண்ணி, இவன் இப்படிலாம் ஆடி வாங்கிட்டு உண்மையே சொல்ல மாட்டான். நீ பேசாம இந்த இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுருங்க. நீ இந்தாங்க. ஆமா நீ. என்னடா, விஷ ஊசி போடட்டுமா? விஷ ஊசினா பயந்துருவோனா? இந்த பம்மாத்து வேலைன்னா வேற யார்கிட்ட வச்சுக்கோங்க. ஏய், விஷ ஊசி போடுறேன். வேண்டாம் வேண்டாம், சொன்னா கேளு. வேண்டாம். ஏய், சொல்லிக்கிட்டே இருக்கேன். டிக்கெட் வாங்கிடுறியா? டேய் இரு. ஏய், இது ஏன் ரத்தம் தானே? டேய், சிகப்பா இருந்தா ரத்தம் தாண்டா அது. இப்பதானே அண்ணி சொன்னாங்க. பைத்தியக்காரன். எதுக்கு லைட்ல ஆஃப் பண்றீங்க? லைட்டா? நாங்க எங்கடா ஆஃப் பண்ணோம்? ஏண்டா, பட்ட பகல் இவ்ளோ வெளிச்சமா இருக்கு, உனக்கு லைட் ஆஃப் பண்ண மாதிரியா இருக்கு? அச்சுச்சோ, ஊசி போட்ட எஃபெக்ட் இப்பதான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஏய், வேணா, என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. எனக்கு ரத்தம் நிறைய வர மாதிரி தெரியுது. சொன்னா கேளுங்க, என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. அவுத்து விட்டா நாங்களாம் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக மாட்டோம். நீ அப்படியே போனா ரோட்ல விழுந்து சாக போற. இங்க பாரு, நம்ம கிட்ட இந்த விஷத்தை முறிக்கிறதுக்கும் மருந்து இருக்கு. இன்னொரு ஊசி இருக்கு பாத்தியா? அதுதான் அந்த மருந்து. வேணுமா? 10 நிமிஷத்துக்குள்ள போட்டுட்டா நீ உயிர் பழச்சுக்குவ. வேணுமா வேண்டாமா? மாத்தூசி இருக்கா? விஷம் முறிக்கிற ஊசியாது. ப்ளீஸ் முதல்ல அதை போடுங்க. ப்ளீஸ் அதை போடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அதை எப்படி போட முடியும்? நீதான் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறியே. உண்மையை சொல்லாம சாக போறியா, இல்ல உண்மையை சொல்லிட்டு உயிரோட இருக்க போறியா? நீயே சொல்லு. டைம் வேற இல்ல. நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேங்க. முதல்ல ஊசியை போடுங்க. ஊசி போடுங்க ப்ளீஸ். இருடா, பதறாத. 10 நிமிஷம் டைம் இருக்குல்ல. முதல்ல நீ எல்லா உண்மையும் சொல்லு. அப்புறம்
நீ சொல்றது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஊசியை போட்டு காப்பாத்துறோம். என்ன டீல் ஓகேவா? சரி சரி சரி, நான் சொல்லிடுறேன். நான் அன்னைக்கு கோயில்ல டேய் இருடா கேமரா ரோல் பண்ணிக்கிறேன்டா. போ ஆன் பண்ணு போ. அண்ணி ரோலிங். இப்ப சொல்லு. இப்ப சொல்லவா? பெரியவர் ஆக்ஷன் ஹீரோ, ஆக்ஷன் சொன்னா சொல்லுவாரு. சொல்ற. டேய் இதுவே 2 நிமிஷம் வேஸ்ட் ஆயி போச்சுடா. இல்ல சொல்லிடுறேன். அந்த ரங்கநாயகி சாதாரண ஆள் கிடையாது. நம்ம அந்த பிரியாவை மறைச்சு வச்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்து. அதனால எவ்வளவு சீக்கிரம் அவட்ட பணத்தை வாங்கிட்டு அனுப்ப முடியுமோ அனுப்பி வைங்க. உனக்கு 6 மணி நேரம் டைம் தரேன். நீ என்ன பண்றனா 10 லட்சம் ரெடி பண்ற. ஏய் பூஜா, பிரியா. ஏய் சக்தி, டேய் சீக்கிரம் கிளம்புங்க. யாருடா அது? ஐயோ நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். 9 நிமிஷம் ஆயிருக்கு, இன்னும் 1 நிமிஷம் இருக்குல்ல. தயவு செஞ்சு அந்த விஷமுறிக்கிற ஊசியை போடுங்களேன் ப்ளீஸ். போடுங்க, டைம் ஆகுது. டக்குன்னு ஊசியை போடுங்க. மாத்தூசி போடுங்க மேடம் ப்ளீஸ். டைம்லாம் போகுது. ப்ளீஸ் 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 இருடா மேடம். பொறுமையாடுறா, போடுவோம். டேய் கிரி. டேய் லூசே, இன்னும்மா அதை நம்பிக்கிட்டு இருக்க? இது சும்மா டுபா குடுறா, சும்மா சத்தூசி. பாவம் எங்க 4 பேர் அடி வாங்கி டயர்டா இருப்பியா, அதனாலதான் போட்டு விட்டோம் சத்தூசி. அப்ப மூக்குல இருந்து எப்படி ரத்தம் வந்துச்சு? ஐயோ என்னடா அவன்? ஏன்டா 4 பேர்ட்ட மாங்குன்னு அடி வாங்கினல்ல, அப்புறம் ரத்தம் வராம வேற என்ன வரும்? சரி சரி, கட்ட ஊத்து விடுங்க. நான் தான் உண்மையை சொல்லிட்டேன்ல, அதான் ரெக்கார்டும் பண்ணிட்டீங்கல்ல. முதல்ல என்ன விடுங்க, எந்த பிரச்சனையில என்ன இழுத்து விடாதீங்க. ஆமா, இவர் அப்படியே பெரிய மைசூர் மகாராஜா. விசாரணைக்கு சார் ஒத்துழைச்சிட்டாரு. இவர் அவுத்து விட்டு அப்படியே ராஜ மரியாதையோட அனுப்பி வைக்கணுமாம்ல. ஏய் இத பாருங்க, என்ன பத்தி தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. அதான் நல்லா தெரிஞ்சிச்சே. ஊசி போடும்போது ஐயோ மாத்து சுடுங்க கத்தினிய பாடா. கிரி, திவ்யா, இப்போதைக்கு சார் வாயை கொஞ்சம் அடைச்சு வைங்க, இல்லைன்னா கத்தி கத்தி டயர்ட் ஆயிடுவோம். டேய் வேணாடா, சொன்னா கேளுங்கடா. வாயை தோறடா. சார் நிச்சயமா திறப்போம். நீ சாப்பிடும் போது திறந்து விடுவோம். ஓகே, ஒன்னும் பயப்படாத. சக்தி, நாம கிளம்பலாம். வாங்க போலாம். போடா. டப்ரா. வா 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 வா. சக்தி, கேமரா பத்ரம். கோர்ட்ல வெற்றியை நாளைக்கு வெளியில கொண்டு வரதுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இதான். இவனை அடுத்த ஹியரிங்ல கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்புறம் பூஜா உள்ள போவா, வெற்றி வெளியே வந்துருவாரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, யாரும் யார்கிட்டயும் எமோஷனலாவோ எக்ஸைட்டாவோ இதை சொல்ல வேண்டாம். சரி மேடம். ரொம்ப தேங்க்ஸ். சரி கிரி, இந்தாங்க. நாளைக்கு வெற்றியை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்கல்ல, சக்தி சொன்ன மாதிரியே அவனை பெயில எடுத்துருவாங்களா என்ன? மா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லம்மா. நீ ஏன் இவ்ளோ பயப்படுற? நீ இப்படி சொல்ற, ஆனா அந்த சக்தி எவ்வளவு தெனாவிட்டா பேசுறா. அவ பேசுற துணிச்சலை பார்த்தா ஒருவேளை அந்த பயலை வெளியே கொண்டு வந்துருவாளோன்னு என் மனசுக்கு படுது பூஜா. மா, நீ வேற போமா. அவன் நமத்து போன வெத்து வேட்டுமா. அந்த உதவாக்கார ஒண்ணுக்கும் உதவாத ஒரு வேஸ்ட் பீஸ் வக்கீல புடிச்சிட்டு வந்திருக்கா. இதுங்கெல்லாம் சேர்ந்து வெற்றியை வெளியே கொண்டு வர போதுங்களா? காமெடியா இல்ல?
சிரிச்சிட்டு போவியா? அதை விட்டுட்டு இவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு இருக்க? இவ எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருவான்ற நம்பிக்கையில தான் அந்த வெற்றி உள்ள போய் கிடக்குறானே பூஜா. என்னால அதை நம்பவும் முடியல, ஜீர்ணிக்கவும் முடியல. மா, அது அவன் தலையெழுத்து. இப்ப அதுல என்னமா உனக்கு பிரச்சனை? அவன் கூட போய் வேணா ஜெயில துணைக்கு இருக்கியா? ஐயோ, எது எப்படியோ நம்ம வக்கீல் ராமசேஷன் புண்ணியத்துல வக்கீல் ஃபீஸ் ஒரு 20 லட்சம் ரூபாய் லட்டு மாதிரி லம்பா கிடைக்க போகுது. அது வரைக்கும் நமக்கு லாபம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நீ என்னடானா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க. என்னடி பண்ணிட்டு இருக்க? அடிச்சதோட விடக்கூடாது அத்தை. இதெல்லாம் கொல்லணும். துரோகி. இந்த வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு அவங்களுக்கே கேடு பண்றியா? சக்தி, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. அப்புறம் நான் திருப்பி அடிச்சேன்னு வச்சுக்கோயேன், நீ தாங்கவே மாட்ட. யாரு? நானா? நானா தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஒழுங்கு மரியாதையா வாளை சுருட்டிக்கிட்டு இருந்தேன். சக்திமா, என்னாச்சு? பூஜாவை எதுக்கு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க? அவ என்ன பண்ணா சொல்லு. ஏங்க, நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? அவ தான் திமிர் பிடிச்சுக்கிட்டு நம்ம சொந்தக்கார பொண்ண நம்ம வீட்லயே இருந்துகிட்டு நம்ம கண்ணு முன்னாடி அடிக்கிறா. நீங்க என்னடானா அவ ஒரு மனுஷன்னு நிக்க வச்சு அவகிட்ட விளக்கம் வேற கேட்டுட்டு இருக்கீங்க. ஏய் சக்தி, உனக்கு என்ன தாண்டி வேணும் இப்ப? என் மேல இருக்கிற கோபத்தை என்ன சுத்தி இருக்கிறவங்க மேல எல்லாம் காட்டுறியா நீ? தொலைச்சிருவேன் பாத்துக்கோ. ஏற்கனவே பஞ்சாயத்துல எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கங்கிறத மறந்துடாதன்ன. நல்லா கேளுங்க அண்ணி. நாங்க பாட்டுக்கு சிரிச்சு பேசிட்டு இருந்தோம். திடீர்னு வந்தா என்ன ஏதுன்னு கூட சொல்லாம என் மகளை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கா. இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. நீங்கெல்லாம் இப்படி பேசுறதுக்கு உரிமையே கிடையாது. அத்தை, இந்த பூஜா என்ன பண்ணிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன பண்ணிருக்கா? என்ன பண்ணிருக்கா? என் பையன் வெளியிலேயே வர வேணான்னு திட்டம் போட்டு நான் கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ண வக்கீல துரத்தி விட்டாளா? இல்ல என் புருஷனையும் என் மகளையும் என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருக்காளா? அதான் எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க மேல நீ கைய நிட்டுற. அத்தை, இவ பண்ண காரியம் தெரியாம நீங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன முதலைக்கு என்னன்னு சொல்ல விடுங்க. ஏய், நீ பேசாதடி. என்னமோ பெரிய இவ மாதிரி இருந்தா ஒருத்தைய கூட்டிட்டு வந்திருக்கேன் இந்த டுபாக்கூர் வக்கீல். எப்பா என்ன பேச்சு பேசுறா? பெயில் என்ன பெயிலு? நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணி வெற்றியை நிரந்தரமாவே வெளியில கொண்டு வருவன்னு பெரிய பில்டப் எல்லாம் கொடுத்தாளே. எங்கடி போனா? 2 நாள் ஆச்சு, இப்ப வரைக்கும் ஒரு மூச்சு பேச்சு இல்ல. என்னடி போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாளா? நீ பாட்டுக்கு என்னமோ வீட்டுக்குள்ள சத்தமே இல்லாம வர போற. இது வரைக்கும் உன்னால எதையும் கிழிக்க முடியல. எங்க இவங்க ஏதாவது கேட்டுருவாங்களோன்னு பயந்துகிட்டு எங்களை முந்திக்கிட்டு நீ சவுண்ட் கொடுக்கறியா? எனக்கு உன்னை பத்தி தெரியாது. அத்தை, கரெக்டா சொன்னீங்க அத்தை. சம்பந்தமே இல்லாம என்ன அடிச்சு பிரச்சனையே தசை திருப்ப பாக்குறா அத்தை. இன்னும் ஒரு பிளானிங் அத்தை இவளுக்கு. இத பாரு சக்தி, நான் ஏன் தெரியுமா உன்னை விட்டு வச்சிருக்கேன்? நாளைக்கு என் பையனை விடுதலை பண்ணி கூட்டிட்டு வந்துருவோன்னு ஏதோ பெருசா சவால் விட்டல்ல, அத பாக்குறதுக்காக மட்டும்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு மட்டும் வெற்றி வெளியில வரல, அப்புறம் இருக்கு உனக்கும் உன் வக்கீலுக்கும். ரங்கநாயகி, என்ன சக்தி, ஏன் இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போதாதா? ஐயோ அதெல்லாம் இல்ல மாமா. இவ அட போமா, நீ சும்மா இருக்க மாட்டேங்கிற, ஏதாவது பேசிக்கிட்டு. என்னடி பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஏய், உன் ஆட்டெல்லாம் க்ளோஸ் ஆகிறதுக்கு தான் கடவுளை என்னை இந்த வீட்டுல வச்சிருக்கான். ஏய், என்ன சிரிக்கிற? திரும்ப ஒண்ணு கொடுக்கட்டுமா? கண்ணும் ஒரு பக்கம் பழுத்துக்கும் பாத்துக்கோ. இங்க பாரு,
இந்த கை வைக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத. எப்போ நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். ஆமாமா, இனிமே நீ இங்க இருக்கவே மாட்டல்ல. ஏய், இனிமே நீ ஜெயில தானே இருக்க போற. உனக்கே அது தெரிஞ்சிருக்கும் பாரு. ஏய், என்ன உளறிட்டு இருக்க? ஏய், நடிக்காத. உண்மையான குற்றவாளி யாருன்னு நாங்க கண்டுபிடிச்சாச்சு. நாளைக்கு என் வெற்றி நிரபராதின்னு வெளியில வந்துருவோம். நீதான் அந்த கொலைய பண்ணன்னு கோர்ட்ல ப்ரூவ் பண்ணி உன்னை உள்ள தள்ள போறேன்னா. நாளைக்கே என்னடி நாளைக்கு? இன்னைக்கு உயிரோட இருந்தா தானே நீ கோர்ட்டுக்கு வருவ. இன்னைக்கு ராத்திரியே உன் கதைய முடிச்சு விடுறேன், பாக்குறியா? வயத்துல உளறதடியும் சொல்லும். கணக்குல நீ 100க்கு 100 என்ன? எப்படினாலும் நாளைக்கு நீ கம்பி என்ன போறது உறுதி. சரியா என்னணும்ல, அதான் கேட்டேன். அப்புறம் சாயங்காலம் நல்லா சாப்பிடு. நீ வெளியில இருக்க போற கடைசி நாள் இதுதான். அச்சோ அச்சோ, ஆனா நீ இந்த உலகத்துல இருக்கிற கடைசி நாளே இன்னைக்குதான் சக்தி. உனக்கு இந்த பூஜா யாருன்னு, அக்கு வேற ஆணி வேறன்னு பிரிச்சு காட்டுறேன்.